வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களே, நான் வள்ளலார் அடியவன் சமரசஞ்சோதி யூடியூப் சேனல் பத்திரிகை நிருபர் திருமலை பேசுறேன். நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று 2 வாரங்கள் முடிய போது உங்களுடைய பதவியேற்பு விழாவின் பொழுது 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்கள் சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படை, போதை ஒழிப்பு ஆகிய 3 நடவடிக்கைகளுக்கு கையெழுத்திட்டு அரசாணை பிறப்பிச்சிருந்தீங்க. வரவேற்கத்தக்க விஷயம். அதில் முதலாவதாக நீங்க தேர்தல் வாக்குறுதியில் மாதந்தோறும் 200 யூனிட் இலவச மின்சாரம் அறிவிச்சிருந்தீங்க. ஆனா இப்ப 2 மாதத்திற்கு ஒரு முறை 200 யூனிட் இலவச மின்சாரம், அதுவும் 500 யூனிட்டுக்குள்ள ஓடினாதான் அப்படின்னு அறிவிச்சிருக்கீங்க. பரவாயில்ல. ஏன்னா தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையே ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மாதந்தோறும் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் கடினமான செயல்தான். ஆனாலும் தற்போது தமிழ்நாட்டில் தொடர்ந்து மின்வெட்டுகள் ஏற்பட்டுட்டு இருக்கு. மக்கள்லாம் சாலையில மறியல்ல ஈடுபடுறத நம்ம செய்திகள்ல பார்க்க முடியுது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் துறை சார்ந்த அமைச்சர்கள் மூலியமாக நீங்க சரி செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இரண்டாவதாக, வீரமங்கை வேலுநாச்சியார் சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு உங்க தேர்தல் வாக்குறுதியில் அறிவிச்சிருந்தீங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தும் பொழுது வீரமங்கை வேலுநாச்சியார் பெயரை வைக்காமல் வெறும் சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு ஏற்கனவே இருந்த இந்த மகளிர் பாதுகாப்பு படைக்கு ஸ்டிக்கரை மாத்தி நடைமுறைப்படுத்திருக்கீங்க. இதன் மூலயமாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா குறைஞ்ச மாதிரி தெரியல. திருச்சியில ஐஜியில முன்பாகவே ஒரு பெண் கொலைவெளி தாக்குதல் நடத்தப்படுவதை சமூக வலைதளங்களில் பார்த்து நாடே அதிர்ந்து போயிருக்கு. நேற்று கோவையில் ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு குளத்தில் வீசி கொண்டிருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்தின பிறகு யாரோ 2 கைது பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது சார்ந்த விஷயங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன் நீங்க வேலுநாச்சியார் சிறப்பு பெண் பாதுகாப்பு படைன்னு பெயர் சூட்டலன்னு எனக்கு தெரியல. நாச்சியாருங்கிறது ஜாதி பெயரானு பார்த்தா அது கூட இல்ல. அது ஒரு வீரமங்கைக்கான அடையாளத்தின் பெயர் தான். வேலுநாச்சியார் படைன்னு நீங்க பேர் வச்சு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஊர்களில் இருந்தும் தற்காப்பு கலைகளில் பயிற்சி பெற்ற பெண்களை தேர்வு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சிறப்பு பாதுகாப்பு படையை அவங்களுக்குன்னு தனி சீருடை கொடுத்து நீங்க உருவாக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் பெண் பிள்ளைகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்கணும். அவங்களுக்கு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். வேலுநாச்சியார் அம்மையுடைய பெயரை வைக்கும் பொழுது பெண் பிள்ளைகளுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும், அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். அதனாலதான் அந்த பெயரை நீங்க அறிவிச்சிருந்தீங்க. அது உங்களோட பாராட்டு. ஆனா அதை நீங்க நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த பேரை வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், என்கவுண்டர் கொடுக்கணும். அப்படி இருந்தால்தான் இந்த மாதிரி செயல்கள் செய்யறவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் அப்படின்னு நான் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக, போதை கலாச்சாரம் ஒழிப்பு. இப்ப போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு நீங்க அரசாணை பிறப்பிச்சு 700க்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை மூடியிருக்கீங்க. ஒரு சிறப்பான முன்னெடுப்பு தான் அது. ஆனால் இது மட்டுமே போதாது. தமிழ்நாட்டில் மது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏராளமான போதை வஸ்துக்கள் புழங்கிட்டு இருக்கு. அதுல இப்ப எல்லா ஒரு கொலை சம்பவங்கள், இப்ப தொடர்ந்து ஒரு இளைஞர்களை 4-5 சிறுவர்கள்லாம் சேர்ந்து வெட்டி படுகொலை பண்றாங்க. இந்த மாதிரி செய்திகள் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. கஞ்சா போதையில் இளைஞர்கள் வெளிச்செயல்னு பத்திரிகைகள்ல செய்திகள்லாம் வருது. இது கஞ்சா போதையா அப்படின்னு நம்ம பார்த்தா அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட போதை மாத்திரைகள். இந்த போதை மாத்திரைகள்லாம் மெடிக்கல் ஷாப்லயே ரொம்ப சுலபமா கிடைக்குது. அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னமோ போதை வஸ்துக்கள்லாம் புழக்கத்துல இருக்கு. அந்த மாதிரி போதை பொருட்களை எல்லாம் முழுமையாக தமிழ்நாட்டில் தடுக்கணும். அது வரவிடாம நீங்க தடுக்கிறதுக்கான நடவடிக்கையை எடுக்கணும். அதே மாதிரி இந்த
கொலை சம்பவங்களை செய்பவர்கள் சிறார்களா இருக்காங்க. 5-6 பேர் சேர்ந்து ஒரு கொலை பண்றாங்க. அவங்க ஒரு 2 வருஷத்துல வெளியில வந்துடுறாங்க. அப்போ இந்த கொலை செய்யறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா ஆயிடுச்சு இந்த கூலிப்படைகளுக்கு. இந்த கூலிப்படை சேர்ந்த இளைஞர்கள்லாம் 17, 18, இந்த 20 வயசு இளைஞர்களாகவே இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரு கடுமையான மாத்திரை இந்த மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்திட்டு தைரியமா இந்த மாதிரி சம்பவங்களை செய்யறாங்க. அவங்களுக்கும் நீங்க உடனடியாக கடுமையான நடவடிக்கை, ஒரு 2 என்கவுண்டர் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு நீங்க பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து எவனும் அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு கொலை குற்றத்துல ஈடுபட மாட்டான். அந்த மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்ட்டு அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறாங்க. இப்ப இந்த ஆட்சி வந்த பிறகு உதாரணத்துக்கு சொல்றதுன்னா, நம்ம சென்னை மணிமங்கலத்துல காணாப்பாடும் 2 இளைஞர்களை வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிறுவர்களே சேர்ந்து கூடூர்ல ஒரு சிறுவனை கொன்னு மண்ணுல புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று மலனி புதுநகர்ல 2 கொலைகள் நடந்திருக்கு. இப்படி தொடர்ந்து இது இந்த ஆட்சியில போன ஆட்சியில இருந்து தொடர்ந்துதான் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று 2 வாரங்கள் முடிய போது அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்து இலாக்காக்களை ஒதுக்கி உள்ளீர்கள். இதற்கு பிறகாவது துறை சார்ந்த அமைச்சர்களும் காவல்துறையினரும் விழிப்புணர்வோடு செயல்பட்டு தமிழ்நாட்டில் கொலை குற்றங்களும் பாலியல் பலாத்காரங்களும் போதை கலாச்சாரத்தையும் முற்றிலுமாக ஒழித்து சமுதாய மக்களுக்கு ஒரு அமைதியான ஒரு மனோநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அனைத்து மக்களின் சார்பாகவும் இந்த மக்களில் ஒருவனாக இருந்து உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். இதை நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் என்று உறுதியாக நம்புகின்றோம். நன்றி, வணக்கம்.